காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நிறைவான மகிழ்வான செய்தி இன்றைக்கு வந்தடையும். அபிராமி அந்தாதி பாடல் எண் 17. பெண் குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். உங்கள் வீட்டு பெண்ணுக்கு திருமணம் நடைபெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி, துணை ரதி பதிசயமானது அபசயம் ஆக, முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அபிராமி அன்னை அன்பும் அருளும் பொங்கக்கூடிய எழிலினை தனதாகக் கொண்டவள். அத்தனை தாமரை மலர்களும் துதிக்கும் வெற்றி மிகும் முகத்தழகு அவளுடையது. சுடர் வீசக்கூடிய கொடி போன்றவள். அத்தகைய அம்பிகை ரதிதேவியின் மணாளனாகிய மன்மதன் முன்பு பெற்ற வெற்றியெல்லாம் தோல்வியாகும்படி தன்னுடைய விழியால் எரித்த சிவபிரானின் மனத்தை தன்னுடைய விழியால் வெற்றி கொண்டுதான் தன்னுடைய இடப்பாகத்தில் அமர்ந்து அருளினாள். ஆம், உங்கள் வீட்டு பெண்ணுக்கு நல்ல மணாளன் அமைய வேண்டும். இந்த இடத்தில் பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு கருத்தை சொல்கிறேன். ஆம், எது நமக்கு உரியதோ அது நம்மிடம் வந்து சேரும். இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று பட்டியலிட்டுவிட்டு காலம் கடந்ததற்கு பின்பு சிந்திப்பதால் பயனில்லை. எது கிடைக்கின்றதோ அதுவே உயர்ந்தது. எது நம்மை தேடி வருகிறதோ அதுவே உயர்ந்தது என்பதை உணர்ந்து பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்க இந்த அபிராமி அந்தாதியின் 17வது பாடலை படியுங்கள், கேளுங்கள். அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடிகளை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும்.